எந்த பதவியும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் என்றும் தகுதி திறமையை வளர்த்து கொண்டே இருந்தால் பதவிகள் தானாக வந்து சேரும் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மக்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பு நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது, நம்மளை சுத்தி 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றது, அதிலிருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார், நம்ம தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். மக்கள்லாம் எப்பவோ மாறிட்டாங்க. மக்கள்லாம் ரொம்ப ப்ரோக்ரசிவ் ஆயிட்டாங்க. மக்கள்லாம் ஆஸ்பிரேஷனல் ஆயிட்டாங்க. அரசியல்வாதிகள் நாம் இன்னும் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அதே பாட்டை திரும்ப திரும்ப தேஞ்சு போன டேப் ரெக்கார்டரை போட்டிட்டு இருக்கோம். ஒரே மோடஸ் ஆபரண்டி, ஒரே செட் பேட்டர்ன். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. ஸோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. ஸோ we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க. எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பாலிடிக்ஸ் இஸ் a field where you should not expect anything. எதையுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. You should only enjoy the process. நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும். நீங்க எந்த அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணாலும் இட் இஸ் an organized political party. அதுல விருப்பு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தோம்னா நான் வந்தேன் எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை அங்க அனுப்பிட்டாங்க, நான் வந்தேன் எனக்கு பதவி இல்லை, என் சேரை தூக்கி ஓரத்தில் போட்டாங்க. ஸோ யூ ஷுட் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு சே, எதையும் எதிர்பார்க்காம சக்சஸோ ஃபெயிலியரோ அது எனக்கு ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸை நான் லவ் பண்ணி நான் செய்வேன். ஸோ பதவி வரும், பதவி போகும். எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏ ஆகாம இருப்பீங்க, எம்பி ஆவீங்க, எம்பி ஆகாம இருப்பீங்க. இது எல்லாம் இளைஞர்கள் உங்க மனதிலிருந்து கொஞ்சம் அப்படியே நீங்க சைடு கொண்டு வந்து யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.